ஹரியானாவில் இன்று நடைபெறுகிறது சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. ஒரே கட்டமாக 90 தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறும் நிலையில் சுமார் 2 கோடி பேர் வாக்களிக்க உள்ளனர். ஹரியானா சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 20,629 வாக்குச்சாவடி மையங்களில் வாக்களிக்க ஏற்பாடு. அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்க மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு. மும்பையில் 14,120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்க மெட்ரோ ரயில் சேவையை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர். விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை உட்பட 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கைக்கான ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மழைக்காலத்தில் விழிப்புடன் செயல்பட்டு உயிரிழப்பு போன்ற அசம்பாவிதங்களை தவிர்ப்போம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும். மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்த பின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அக்டோபர் 17 முதல் 20ஆம் தேதி வரை அதிமுகவின் 53வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தனது கருத்து தமிழிசை சவுந்தரராஜனை காயப்படுத்தி இருந்தால் வருந்துகிறேன். மது ஒழிப்பு மாநாட்டில் தமிழிசை குறித்து பேசியதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் திருமாவளவன் பேட்டி. சென்னையில் நாளை விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுவதை ஒட்டி போக்குவரத்து மாற்றம். அண்ணா சதுக்கத்திற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிப்பு. ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 7,425 கோடி ரூபாய் மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. 63,246 கோடி ரூபாய் ஒதுக்கியதாக பாஜகவினர் பொய்யை பரப்பி வருவதாக தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம். பதினைந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் பணியிட மாற்றம். திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக இருந்த புகழேந்தி சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக நியமனம். சென்னையில் 24 காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம். காசிமேடு, திருவான்மியூர் உள்ளிட்ட காவல் நிலைய ஆய்வாளர்களை மாற்றம் செய்து சென்னை காவல் ஆணையர் அருண் அதிரடி உத்தரவு. சென்னையில் திருக்குடை ஊர்வலத்தின் போது உயிரிழந்த கொரட்டூர் காவல் ஆய்வாளர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கவும் உத்தரவு.
ஈரோட்டில் திருப்பூர் குமரன் பிறந்தநாள் விழாவின் போது இருசக்கர வாகன சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் சாலையில் நின்று குத்தாட்டம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு. வேலூரில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசாருடன் வாக்குவாதம் செய்த திமுக கவுன்சிலர். ஆவணங்களை காட்ட முடியாது என கூறி தகராறு. நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம். ஆண்டவன் அருளால் அவருக்கு ஒன்றும் ஆகாது என இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பேட்டி. மதுரை திருமங்கலத்தில் உள்ள நடிகர் ரஜினி கோயிலில் நவராத்திரி விழா. கொலு வைப்பது போல் ரஜினி நடித்த படங்களின் புகைப்படங்களை வைத்து வழிபாடு நடத்திய ரசிகர். இளைஞர்களை போதைப் பொருளின் உலகுக்கு அழைத்து செல்கிறது காங்கிரஸ். குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். பிரதமர் மோடியின் முதலாளித்துவ கொள்கைகளின் சக்கர வியூகத்தை ஹரியானா மக்கள் உடைப்பார்கள். சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு ராகுல் காந்தி எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. மைசூரு தசரா ஊர்வலத்தில் மிரண்டு ஓடிய யானையால் பரபரப்பு. பொதுமக்கள் அலறி அடித்து ஓடும் வீடியோ இணையத்தில் வைரல். மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம். தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை எனில் இன்று முதல் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என பயிற்சி மருத்துவர்கள் அறிவிப்பு. தாய்லாந்தில் புயல் மற்றும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. சரணாலயத்தில் வெள்ளத்தில் சிக்கிய யானைகள் பத்திரமாக மீட்பு. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியில் நியூசிலாந்து அணி 58 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. 161 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் இந்திய மகளிர் அணி போராடி தோல்வி. சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன் திரைப்படத்தின் ஹே மின்னலே பாடல் வெளியானது. ஜி.வி. பிரகாஷ் இசையில் உருவாகியுள்ள பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு.